வணக்கங்க. அதான் வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையான வாழ்க்கை வாழணுங்க. கணவன்கிட்ட நம்பிக்கை உண்டு பண்ணணுங்க. நான் கரெக்டான ஆள், உங்கள் மனைவி நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்கு உருவாக்கணும். அதே மாதிரி கணவர் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், கரெக்டாக வேலைக்கு போகிறேன், கரெக்டாக வர்றேன், வீடு நீயே நான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மனைவியோடைய மனசில் உருவாக்கிடணும். உருவாக்கி ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் விரிச்சல் வராதுங்க. குடும்பத்தில் எக்காரணத்து கொண்டு விரிச்சல் வராதுங்க. என்னங்க, வீட்டில் அந்த நம்மளுடைய வீட்டில் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தாங்க, வேறு எந்த சண்டையும் வராதுங்க. எந்த சண்டையும் வராது. வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவியினோட சந்தோஷம் இருந்தாவே, சந்தோஷமாக அன்பாக இருந்தாவே, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சந்திக்கலான்னு சொல்ல வர்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்திச்சிடலாங்க, ஜமாளிச்சிடலாம். மனக்கசப்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்மளுடைய நடவடிக்கை தானே கரெக்டாக இருக்கணும். நேர்மை, சத்தியம், தர்மம் பிரகாரம் நடக்கணுங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம வேலைக்கு போகணும், வரணும், 2 காசு சம்பாதிக்கணும், நம்மளுடைய கௌரவமாக இருக்கணும். நம்ம கணவர், ஆண்மகன், நம்ம கணவர் வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்க மனசில் இருக்கணுங்க. 1. 2வது, பெண் அது மாதிரி தாங்க, ஆண் அது மாதிரி தாங்க. மனைவி இருக்கா, அருமையாக இருக்கா, நமக்கு வீட்டில் இருக்கா, வேலை முடித்தோன்னே வீட்டுக்கு பூ வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், மகிழ வைக்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வரணுங்க. குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்கும்போதுங்க, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வீட்டுக்குள்ளே பிரச்சனைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னு. அன்பு நிறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அன்பு நிறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், சண்டையே வராதுங்க. 1 கோடி ரூபா பிரச்சனைனாலும் ஃபுன்னு ஊதிடலாங்கன்னு சொல்ல வர்றேன். சத்திய நேர்மை தரும் பிரகாரம் இருக்கணுங்க. மெயின் பாயிண்ட், ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை நம்ம துணிஞ்சு செய்யவே கூடாது. அந்த துணிஞ்சு செய்கிறனாலங்க அந்த கடவுளாகப்பட்டவர், கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சாருங்க கடவுள், அவர் நிம்மதியை பிடிக்கி தூக்கி வீசிட்டு துன்பத்தை கொடுத்துருவார். முகத்தில் பிரைட் இருக்காது, காசு பணம் இருக்கும், பிரைட் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. கடவுள் உள்ளுக்குள்ளே பிடிச்சி தூக்கி வீசிட்டு வெறும் பணமாக அனுப்புவார் வீட்டுக்கு. அந்த ஒரு தவறான காரியத்தை நீங்கள் செய்யும்போது பாருங்கள், நான் அன்பாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு காரியம் செய்யாமல் சத்திய பிரகாரம் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.